ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்ப இந்த உபனிஷத்துல பூம வித்யா அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். அந்த பூம வித்யாவில் நாரதரும் சனத்குமாரரும் ஆகிய 2 ரிஷிகள் ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாடுவது போல ஒரு பகுதி. அதுல நாரத மகரிஷி சனத்குமாரர் என்ற ரிஷி இடத்துல எது மிக பெரியதோ அதை எனக்கு காட்டிக் கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்போ மகானாகிய சனத்குமாரர் ஒவ்வொன்றா காட்டி கொடுக்கிறார். அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ ஃபஸ்ட்டு இறைவனுடைய நாமம் தான் மிகப்பெரியது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் இறைவனுடைய நாமத்தை விட மிகப்பெரியது வாக்கு தான். அப்புறம் வாக்கை விட மிகப்பெரியது மனசு. மனதை விட மிகப்பெரியது சங்கல்பம் என்று நம்ம பார்த்து கடந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்தோம். இப்போ சங்கல்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனதில் இருக்கின்ற ஒரு ஆழமான எண்ணம். அதாவது இதை இப்படி செய்யலாம், அப்படி செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம மனதில் ஒரு விஷயத்தை உருவாக்குவோம். அப்படி உருவாக்கிக்கிட்டு அதை ஆழமாக பதிச்சுக்குவோம். அதாவது அந்த சங்கல்பம் ஒன்று விதைச்சிட்டிங்கன்னா அது ஒரு விதை மாதிரி ஆகிடும். அதாவது அந்த விதையை நீங்கள் அறுவடை பண்ணாமல் ஓய முடியாது. அந்த சங்கல்பத்தை விதைச்சிட்டிங்க அப்படின்னா அது எத்தனை காலம் ஆனாலும் ஒரு நாள் அது அறுவடை ஆகிடும். அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மண்ணுக்குள்ளே விதையை புதைச்சிட்டிங்கன்னா போதும். அந்த விதை எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு நாள் விளைச்சல் ஆகும். ஆனால் ஏங்க உடனடியாக விளைச்சல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதை மண்ணுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மண்ணில் நீர் தேவைப்படுது, சூரிய ஒளி தேவைப்படுது, காற்று தேவைப்படுது. இது மாதிரி பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை எப்போ அந்த மண்ணில் நடக்குமோ அப்போ உடனடியாக அந்த விதையானது துளிர் விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி அந்த விதை வெளியே வர்ற வரைக்கும் அது மண்ணுக்குள்ள தூங்கிட்டு இருக்கும். அது மாதிரி இங்க நம்முடைய சங்கல்பம் அப்படிங்கிறது மனதுக்குள்ள தூங்கிட்டு இருக்கும். அதுக்குண்டான காலம் கனிந்து வரும்போது, எப்படி இப்ப மழை வந்துட்டா விதை துளிர் விடுதோ, அந்த விதை துளிர் விட்ட உடனே சூரிய ஒளி பட்ட உடனே இன்னும் நல்லா பெருசாகுதோ, அது மாதிரி நமக்கு ஒரு விதையை விதைச்சிட்டோம். என்ன விதை? மனதுல ஒரு சங்கல்பத்தை விதைச்சிட்டோம். அதுக்குண்டான காலம் கனிந்து வரும்போது ஆனாகவே அந்த விதையானது விளைச்சலுக்கு வந்துடும். அதை நீங்க நிறுத்தவே முடியாது. அந்த சூழ்நிலை வரும்போது அது விளைச்சல் ஆயிடும்ங்கிறத இங்க மகான்கள் சொல்றதுனால, இங்க மனதை விட மிக பெரியது சங்கல்பம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற சங்கல்பத்தினால் தான் அவைகள் அப்படி தோன்றுகின்றன என்று மகான்கள் சொல்ல வருகிறார்கள். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மழை இருக்கு இல்லையா, அந்த மழை இப்படித்தான் நான் நீராக பொழிவேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுக்கிச்சாமா. அப்படி சங்கல்பம் வச்சுக்கிட்டதுனால அது மழை நீராக பொழிகிறது. இப்படிதான் பஞ்சபூதங்களும் அவைகளுக்கான ஒரு சங்கல்பத்தை வைத்துக்கொண்டு அந்தந்த குணங்களை பெற்ற நிலையிலே இங்கு தோற்றம் அளிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க எல்லோருமே அறிந்தோ அறியாமலோ அவரவர்கள் செய்த சங்கல்பத்தினால் தான் இங்க வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு சங்கல்பம் வச்சுட்டீங்க. அந்த சங்கல்பத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. அப்படிதான் வாழ்க்கைங்கிறது நடக்குதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப உங்க வாழ்க்கையில வருகின்ற இன்பமும் துன்பமும் மற்றவர்கள் தருவதில்லை. அந்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நானே காரணம். எப்பொழுது எப்படி? நான் ஏற்கனவே விதைத்த விதையின் அறுவடை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? அது நீங்க முன்னாடியே விதைச்ச விதை தாங்க இப்ப அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவே நீங்க இப்ப வாழுகின்ற வாழ்க்கையில துயரத்தை கொடுக்குதா? அது நீங்க முன்னாடியே விதைச்ச விதை தாங்க இப்ப அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த 2 விஷயங்களையும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்க விதைச்ச விதை தான் இப்ப விளைச்சலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு ஏன் இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, கடவுளே உனக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா அப்படின்னு கடவுள்கிட்ட போய் முறையிடுறதுனால ஒரு மாற்றமும் நடக்காது. ஏன்னா இங்க நான் விதைச்ச விதை எனக்கு அறுவடை பருவம் அடைஞ்சிடுச்சு. அறுவடை பருவத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்ப அதை புரிஞ்சுக்காம நம்ம மற்றவர்கள் மீது குறை சொல்வதோ அல்லது கடவுளிடத்துல போய் பிரார்த்தனை செய்வதோ,
மாற்றத்துக்கு உட்படாது. ஏனென்றால் இங்கு அவரவர் வினைவழி, அவரவர் அனுபவம். நம்ம ஏற்கனவே என்ன விதைச்சோமோ அதைத்தான் அறுவடை பண்ண முடியும். மாத்தி எல்லாம் அறுவடை பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் உதாரணம் எப்படி சொல்லுவேன்னா, நீங்க தேங்காய் விதைய விதைச்சுட்டு அது தென்னை மரமா மாறி தேங்காய் குடுக்கின்ற பருவத்தில, "என்னங்க மாங்காய் வரமாட்டேங்குது" அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படிங்க மாங்காய் வரும்? நீங்க விதைச்சது தேங்காய். தேங்காய் தான் வரும். அது மாதிரி உங்க வாழ்க்கையில வந்து இன்பமே வரமாட்டேங்குதுங்க. துன்பமாவே இருக்குங்க. ஏன் துன்பம்? நீங்க ஏற்கனவே துன்பத்த விதைச்சிருக்கீங்க. துன்பத்த தான் நீங்க அறுவடை பண்ணணும். அந்த புரிதல் நம்மிடத்துல வர வேண்டும் என்பதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுகின்ற சாரம். அப்ப நம்ம உயர்ந்த தர்ம வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால், முதலில் சங்கல்பத்தை சரியாகச் செய்ய வேண்டும். நீங்கள் வந்து ஒரு உயரிய வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்றதா இருந்தா, அதற்கான சங்கல்பத்தை சரியாகச் செய்ய வேண்டும். தப்பா செஞ்சுட்டீங்கன்னா, தப்பான வாழ்க்கை முறை வந்துடும். அப்ப இங்க எல்லாமே கிரமமாக நிறைவேற்றப்பட்டு, நினைத்த மாதிரி வாழ்க்கையை நெறியாக அமைத்துக் கொள்ள முடியும். அதுதான் நீங்க வந்து சகாம பலன். அதாவது இப்படி சங்கல்பத்தை நம்ம பிரம்மம் என்பதாக எண்ணி தியானித்தால், நாம் சங்கல்பம் செய்ததை அடைந்தே தீருவோம் என்றுதான் இங்க சாஸ்திரம் நமக்கு இங்க சுட்டிக்காட்டுகின்ற மிக உயரிய விஷயமாக பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து சாந்தோக்கிய உபநிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, சங்கல்பத்தை பத்தி பேசும்போது, ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிட்டே வருது. மனதை வந்து இறைவனாக தியானிப்பவன், அந்த மனம் செல்லும் எல்லை வரைதான் விரும்பியதை சாதிக்க வல்லவனாகிறான். ஆக போற்றுதலுக்குரியவரே, மனதை விட மேலானது ஏதாவது உண்டா என்று நாரதர் கேட்கவே, சனத்குமாரர், ஆம், மனதை விட மேலானது நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்றார். அப்போ உடனே நாரதர் கேட்கிறாரு, வணக்கத்துக்கு உரியவரே, அதை எனக்கு உபதேசியுங்கள் என்றார். அப்போ அதை வந்து இப்போ உபதேசிக்கிறார். அதுக்கு என்னன்னா சங்கல்பம். அப்ப இங்க சங்கல்பம்ங்கிறது நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்போ மனம் எதை விரும்பலாம் அல்லது வெறுக்கலாம். ஆனால் அது விரும்புவதையோ வெறுப்பதையோ சாதித்து தருவதுக்கு பேர் வந்து சங்கல்ப சக்தி என்று பெயர். இப்ப இந்த சங்கல்பம்னா எனக்கு புரியலீங்களே, வேர்டே வந்து வித்தியாசமா இருக்குங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆங்கிலத்துல சொல்லிக்கலாம். தட் இஸ் கால்டு வில் பவர். வில் பவர்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து ஒரு வில் பவர் இருக்கு. அந்த வில் பவரை நீங்க வேணுங்கும்போது ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த வில் பவர் தான் இங்க சங்கல்பம். அப்ப அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கின்ற தவறுகளும், சந்திக்கின்ற தோல்விகளும் ஏராளம். இதற்கு முக்கியமான காரணம் திட சங்கல்பம் இல்லாமல் நாம் செய்கின்ற செயல்கள் தான் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அதாவது நம்மள சாஸ்திரம் எப்படி கொண்டு போகுது அப்படின்னா, சங்கல்பம்ங்கிற ஒரு விஷயத்த நீங்க சரியானபடி செஞ்சீங்கன்னா, அதை சாதிக்க முடியும். ஆனா நீங்க தவறாக செஞ்சுட்டீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு அனுபவம் ஆகும். ஆக நீங்க நல்லத நினைச்சு சங்கல்பம் வைங்கன்னு சொல்லுது. வைக்க வேண்டான்னு சொல்லல சாஸ்திரம். சங்கல்பம் வைக்காதீங்கன்னு சொல்லல. நான் சங்கல்ப தியானம்னே ஒரு தியானம் குடுத்தேன். நம்முடைய ஸ்ரீ தத்தகுரு பரம்பரை உறுப்பினர்களுக்கெல்லாம் சங்கல்ப தியானம்னு ஒரு தியானம் குடுத்தேன். அப்ப நான் எதுக்காக அந்த தியானத்த குடுத்தேன்? நீங்க நல்லத சங்கல்பம் வைங்களேன். நிச்சயமா நடக்கும். நீங்க ஏன் கெட்டத சங்கல்பம் வைக்கிறீங்க? நல்லத சங்கல்பம் வைங்க. அது நடைமுறைப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சங்கல்ப தியானத்த நம்ம குடுத்தோம். அப்ப நம்முடைய சனாதன தர்மத்தில வருகின்ற சான்றோர்களுடைய வழிபாட்டு முறைகள்ல, சமய சம்பந்தமான பல்வேறு சடங்குகளை நம்ம செய்யும்போது, அதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பாகவோ, அல்லது ஒரு அலுவலகம், அல்லது ஒரு தொழிற்சாலை, அல்லது ஒரு ஆஸ்பத்திரி போன்ற எந்த ஒரு விஷயங்களை நாம் நற்காரியங்களுக்காக தொடங்குவதாக இருந்தாலும், அது இந்த நோக்கத்திற்காக, இந்த நாளில், இந்த பூஜை அல்லது இந்த பணி நிமித்தம் அதை நான் செய்யப் போகின்றேன் என்ற ஒரு சங்கல்பத்தை நம்ம செய்வதுதான் இங்கு விசேஷமான பூஜை முதலான கிரியைகள் என்பதாக நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா ஒரு சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லதை நோக்கி நம்ம வைக்கும்போது, அது நமக்கு நல்ல விதமா நடத்தி குடுக்கும். இயற்கை வந்து அத கூட்டுவிக்கும் என்று மகான்கள் இங்க சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப இங்க நம்ம சங்கல்பம் வைக்கும்போது சரியான திட்டமிடல் இருக்கணும். அப்ப அந்த திட்டமிடல் எப்படிங்க? நான் எப்படி திட்டமிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் ஞானம் தேவைப்படுது. அதாவது மனம் வந்து ஒரு விஷயத்த தவறான விஷயத்த கூட சரிங்கிற மாரி சாதிக்கும். ஏன்னா நான் நேற்றைய பாடத்துல சொன்னேன். அநேகமா உபநிஷத்துல சொல்லியிருக்க மாட்டேன். நாத யோகம் வகுப்புல சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க காஃபி சாப்பிடுவதோ, அல்லது நீங்க வந்து ஒரு டீ சாப்பிடுவதோ உங்கள பொறுத்தவரைக்கும் நல்லதுன்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. இன்னொருத்தன் வந்து தண்ணி போடுறதும், தம் அடிக்கிறதும் நல்லதுன்னு அவன் நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய பார்வையில அது நல்லது. உங்களுடைய பார்வையில அது கெட்டது.
ஆனா அவனுக்கு என்ன தோணும்? என்னடா இது காஃபி, டீ எல்லாம் ஒரு இதா குழந்தை பால் குடிக்கிற மாரி. பீருக்கு விளம்பரம் பண்ணுவாங்க. பீர் விளம்பரம் பண்ணும்போது கிங்ஃபிஷர் அப்படின்னு ஒரு விளம்பரம். அந்த கிங்ஃபிஷர்ங்கிற பீர விளம்பரம் பண்ணும்போது ஒருத்தன் வருவான். இவன் டேபிள் மேல பீர் வச்சு உட்கார்ந்திருப்பான். அவன் வந்து எதிர்ல உட்கார்ந்த உடனே, "பால் குடிக்கிற பையன்லாம் என் முன்னாடி வந்து வேடிக்கை காட்டுறான் பாரேன்" அப்படிம்பான். அப்ப என்ன புரிதல் அப்படின்னா, பால் குடிக்கிறவன்லாம் இவன் முன்னாடி நிக்கவே முடியாதாமா. ஏன்னா இவன் பீர் குடிக்கிறான். விளம்பரம் பாருங்க எப்படி. இவன் பீர் குடிக்கிறதுனால, பால் குடிக்கிறவன் இவன் முன்னாடி வந்து நிக்கவே முடியாது. அப்படி ஒரு விளம்பரம். அப்ப பாருங்க, பால் குடிக்கிறவன் ஒரு சாதாரணமானவன். பீர் குடிக்கிறவன் பெரிய பயங்கரமான ஆளு. அப்படிங்கிற மாரி இங்க ஒரு தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்றாங்க. இதுதான் வந்து மாஃபியா. மாஃபியான்னா எப்படின்னா, இப்ப நீங்க YouTubeல பார்க்கலாம். YouTubeல பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் சொல்லுவான், "உங்களுக்கு மூட்டு வலியா?" "ஆமாங்க டாக்டர். எனக்கு மூட்டு வலி. என்ன பண்றதுன்னே தெரியல. காலு, கை எல்லாம் மூட்டு ஜாயிண்ட் வலிக்குதுங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா?" உடனே நான் பாருங்க எம்டி, எஃப்ஆர்சிஎஸ் படிச்சிருக்கேன். என்னுடைய படிப்புக்கு நான் என்ன தெரியுமா சொல்ல முடியும்? "உங்களுக்கு புரோட்டீன் குறைபாடு தான் காரணம்பான்." உடனே இவங்கெல்லாம், "அப்படிங்களா? எப்படி சொல்றீங்க?" "ஆமா. நீங்க என்ன சாப்பிடுறீங்க?" "காலையில இட்லிங்க. மத்தியானம் சாப்பாடுங்க. நைட்டு தோசைங்க. இல்லன்னா ஒரு சேஞ்சுக்கு பணியாரம் சாப்பிடுவேன்." சரி. ஆக மொத்தத்துல நீ இட்லி சாப்பிடுற, மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுற, நைட்டு ஒரு சேஞ்சுக்கு பணியாரம் சாப்பிடுற. எல்லாம் எதுல செய்யப்பட்டதுப்பா? எல்லாமே அரிசி தானங்க. அப்ப அரிசியினால் செய்யப்பட்ட உணவ நீ மாத்தி மாத்தி சாப்பிடுற. அப்ப அந்த உணவுக்கு பேர் என்ன தெரியுமா? தட் இஸ் கால்ட் கார்போஹைட்ரேட். அப்ப கார்போஹைட்ரேட்ட நீ வந்து உட்கொள்வதனால உனக்கு உடல் உபாதைகள் வரத்தானே செய்யும். இதுல எங்க புரோட்டீன் இருக்கு? அப்படின்னு அவன் கேட்பான். உடனே இந்த பேஷண்ட் வந்து, "அப்படிங்களா? அப்ப புரோட்டீன்னா எங்க கிடைக்குங்க?" அருமையான வழி சொல்லித் தரேன். புரோட்டீன் எங்க தெரியுமா கிடைக்கும்? பிராய்லர் கோழியில தான் புரோட்டீன் இருக்கு. நீங்க பிராய்லர் கோழியில என்ன பண்ணணும்னா, மேல இருக்கிற தோல்களை எல்லாம் நீக்கிவிட்டு, உள்ள இருக்கிற பிராய்லர் சதைகளை துண்டு துண்டாக நறுக்கி, நீங்க வறுவல் போட்டோ, அல்லது அத நீங்க குழம்பு செஞ்சோ சாப்பிட்டு பாருங்க. உங்க உடம்புல புரோட்டீன் வந்துரும். அப்ப நீங்க வந்து கால் வலி, மூட்டு வலி இல்லாமல் அருமையாக நடக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு டாக்டர் பேசுற மாரி ஒரு வீடியோ இருக்கும். இத பார்த்த உடனே எல்லாம் பிராய்லர் கோழி கியூல நிப்பாங்க. கூட்டம் கூட்டமா போய் கியூல நிக்கும். ஏன்னா பிராய்லர் கோழி சாப்பிட்டா புரோட்டீன் வந்துருச்சு. அப்ப புரோட்டீன் வந்துட்டா எனக்கு மூட்டு வலி போயிடும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். பட் என்ன தெரியுமா? ஆக்சுவலா புரோட்டீன் இருந்தா நல்லது தான். அந்த புரோட்டீன்னால நமக்கு அந்த மூட்டு வலி வராது தான். ஆனா அந்த புரோட்டீன் வந்து பிராய்லர் கோழியில தான் இருக்கா? அது யாருக்கும் தெரியாதுல்ல. அதாவது டாக்டர் சொல்லிட்டாரு. பிராய்லர் கோழியில புரோட்டீன் இருக்குன்னு. அப்ப அதனால போய் எல்லாம் பிராய்லர் கோழி கியூல நிப்பான். ஆனா பிராய்லர் கோழியில எத்தனை பெர்சன்டேஜ் புரோட்டீன் இருக்கோ, அத விட 3 மடங்கு அதிகமா சோயாஸ்ல இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப நீங்க பிராய்லர் கோழிய வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வீட்ல சமைச்சு சாப்பிடுறதுக்கும், சோயாஸ் இருக்குல்ல, சோயாங்கிறது வந்து நமக்கு அது ஒரு தானியம் தான். அந்த சோயா பீன்ஸ நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா, நீங்க பிராய்லர் கோழி வந்து ஒரு 1/4 கிலோ சாப்பிடுறீங்கன்னா, அதுல என்ன புரோட்டீன் கிடைக்குமோ, அத விட 3 மடங்கு அதிகமான புரோட்டீன் வந்து சோயா பீன்ஸ்ல இருக்கு. இப்ப சோயா பீன்ஸ விளம்பரம் பண்ண மாட்டான். சோயா பீன்ஸ விளம்பரம் பண்ணா அதுல என்ன லாபமா? ஒண்ணா பிராய்லர் கோழி வச்சிருக்கிறவன்லாம் யாரு? பெரிய பெரிய பணக்காரன் வந்து கோழி பண்ணை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். பல ஏக்கராவ ஆக்கிரமிச்சுக்கிட்டு, அதுக்கு எவ்வளவு கோழிகள உற்பத்தி பண்ணிக்கிட்டு அவன் பிசினஸ் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த டாக்டர் கிட்ட போய் ஒரு பணத்த குடுத்துருவான். "பாருப்பா உனக்கு எவ்வளவு 15,000 வேணுமா? 20,000 வாங்கிக்கோ. ஒரு சின்ன பேட்டிய குடு. பிராய்லர் கோழி தான் புரோட்டீன் இருக்குன்னு சொல்லு. எங்களுக்கு வந்து பிராய்லர் கோழி டர்ன் ஓவர் ஆகும்ன்னு" சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய பிராய்லர் கோழி விற்பனை மையங்கள் இருக்கு இல்லையா? அவங்க தான் இந்த மாரி டாக்டர்ஸ் எல்லாம் செட் பண்றாங்க. இதுதான் மெடிக்கல் மாஃபியான்னு சொல்றது. மெடிக்கல் மாஃபியான்னா ஏன் நம்ம வந்து மெடிக்கல வந்து மாஃபியான்னு சொல்றோம் அப்படின்னா, எல்லாம் ஒரு கொள்ள கூட்டம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கும்மாளம் போடுற ஒரு கூட்டம். நாம தான் விழிச்சுக்கணும். நமக்கு விழிப்புணர்வு வேணுமல்ல. புரோட்டீன் வந்து வெறும் பிராய்லர் கோழியில தான் இருக்குன்னு நம்புறது நம்முடைய அஞ்ஞானம் தானே. எதுக்காக இத சொல்றேன்? இப்ப நான் இந்த டாபிக் ஏன் எடுத்தேன்? ஞானம் இல்லைன்றதுனால. ஞானம் இல்லாவிட்டால், உங்களுக்கு புரோட்டீனை பற்றி ஒரு ஞானம் இல்லாவிட்டால், நீங்க பிராய்லர் கோழியில தான் புரோட்டீன் இருக்கு அப்படின்னு நம்புவீங்க. முட்டையில தான் புரோட்டீன் இருக்குன்னு நீங்க நம்புவீங்க. அப்ப நீங்க முட்டையும் சாப்பிடுவீங்க, பிராய்லர் கோழியும் சாப்பிடுவீங்க. என்ன நடக்கும்? நோய்வாய்ப்பட்டு சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. வேற ஒண்ணும் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு பிராய்லர் கோழியும், முட்டையிலயும் புரோட்டீன் மட்டும் இல்ல. பல விஷங்கள் இருக்கு. பல விஷங்கள். ஏன்னா அதுல பூரா இன்ஜெக்ஷன போட்டு, போட்டு, போட்டு அத பெருசா உப்ப வச்சு அதுல எத்தன கொழுப்பு வேற. ஒவ்வொரு கோழியும் பார்த்தீங்கன்னா, அப்படியே உப்பி கிடக்கும். அந்த உப்புனதெல்லாம் எப்படிங்க உப்புனுச்சுன்னா, அவ்வளவும் மருந்து, கொழுப்பு. அப்ப இங்க வந்து ஏன் கொழுப்ப பத்தி பேச மாட்டானுங்க. கொழுப்பு வந்து சொல்ட்டா நீங்க வாங்க மாட்டீங்க இல்லையா? அதனால புரோட்டீன மட்டும் பேசினா நீங்க வாங்கிடுவீங்க.
இப்படிதான் நம்மள பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்க. அப்ப இந்த பிரெயின் வாஷ் பண்றத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்கணும். இல்லன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. அப்படிதான் இங்க ஞானம். இங்க வேத சாஸ்திரம் அதுதான் சொல்லிக் கொடுக்குது. நீ வேதம் கற்றுக்கொள்வது எதற்காக அப்படின்னா, இந்த உலகத்துல உன்னை யாருமே ஏமாத்தக்கூடாது. ஏமாத்த முடியாது. ஏனென்றால், எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகுமோ, அதை அறிவதே அறிவு. அதுவே பிரம்மம், அதுவே இறைவன், அதுவே பூமா அப்படின்னு இங்க அருமையான விஷயத்தை சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க இந்த மாதிரி பாதைக்குள்ள வரும்போதுதான் அந்த புத்திசாலித்தனமே உங்ககிட்ட வந்து மலர ஆரம்பிக்கும். அதுதான் மனித பரிமாணத்தினுடைய மகத்துவமா நம்ம பார்க்கிறோமே தவிர, மூடர்களும் முட்டாள்களும் நம்ம கிட்ட கதை கட்டி விடுறதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு நாமளும் மூடர்களா முட்டாள்களா வாழ்றதுக்கு எதுக்கு மனித பிறவி, மிருகமாவே வாழ்ந்துட்டு போலாம் இல்லையான்னு தான் நம்ம கேட்கிறோம். அப்ப இங்க வந்து ஒரு சங்கல்பம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க சரியாக வைத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நடைமுறைப்படுத்தும். நியாயமான சங்கல்பத்தை வைத்துக் கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளலாம் அப்படி என்று எங்க சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப இந்த சங்கல்பத்தின் மகிமையை கூறுகின்ற சங்கல்ப சூக்தம் என்ற ஒரு ஸ்துதியே சுக்ல யஜுர்வேதத்திலே இருக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? சங்கல்பத்தை வந்து நம்ம வைக்கிறது சரியா தவறா, அந்த சங்கல்பம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தினுடைய மகிமையை எடுத்து விளக்குகின்ற சங்கல்ப சூக்தம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து சுக்ல யஜுர்வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அத்தகைய சிறப்பு வாய்ந்த சங்கல்பத்தையே இறைவனாக தியானிக்க சொல்கிறது இந்த பூம வித்யா என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்ம பூம வித்யாவில் அப்படியே ஒன் பை ஒன்னா போயிட்டு இருக்கோம். ஒன் பை ஒன்னா போய் இப்ப சங்கல்பத்துக்கு வந்திருப்போம். அப்ப அடுத்தது சனத்குமாரர் சொல்கிறார், நிச்சயமாக சங்கல்பம் மனதை விட உயர்ந்தது நாரதா. சங்கல்பம் செய்வதையே ஒருவன் மனத்தால் விரும்புகின்றான். விரும்பியதை நோக்கி வாக்குப்புலனை செலுத்துகின்றான். பிறகு அதையே வார்த்தைகளாக சொல்கின்றான். வார்த்தைகளில் மந்திரங்களும் மந்திரங்களில் கிரியைகளும் எல்லாம் ஒன்றாகின்றன அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க சனத்குமாரர் என்ற மகரிஷி நாரத மகரிஷி இடத்திலே பேசுகிறார். மேலும் சனத்குமாரருடைய உபதேசம் தொடர்கிறது. நிச்சயமாக மனம், வாக்குப்புலன் அனைத்தும் சங்கல்பத்தில் ஒடுங்குகின்றன. சங்கல்பத்தால் உருவாகியுள்ளன. சங்கல்பத்தில் நிலை பெறுகின்றன. வானமும் பூமியும் சங்கல்பம் செய்தன. தண்ணீரும் அக்னியும் சங்கல்பம் செய்தன. இவற்றின் சங்கல்பத்தால் மழை சங்கல்பம் செய்தது. மழையின் சங்கல்பத்தால் உணவு சங்கல்பம் செய்தது. உணவின் சங்கல்பத்தால் பிராணன்கள் சங்கல்பம் செய்தன. பிராணன்களின் சங்கல்பத்தால் மந்திரங்கள் சங்கல்பம் செய்தன. மந்திரங்களின் சங்கல்பத்தால் கிரியைகள் சங்கல்பம் செய்தன. கிரியைகளின் சங்கல்பத்தால் உலகங்கள் சங்கல்பம் செய்தன. உலகங்களின் சங்கல்பத்தால் எல்லாம் சங்கல்பம் செய்தன. சங்கல்பம் இத்தகையது. சங்கல்பத்தை தியானம் செய்யுங்கள் என்று இங்க சனத்குமார மகரிஷி நாரத மகரிஷி இடத்திலே பூமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்துல ஒன் பை ஒன்னா சுட்டி காட்டிட்டே வராரு. அப்ப இயற்கையின் ஆற்றல்கள் அனைத்துமே சங்கல்பத்தால், அதாவது ஆகாசம், வாயு, அக்னி என்று ஒவ்வொன்றும் தாங்கள் சங்கல்பம் செய்து கொண்டு தங்கள் கடமைகளை செய்வது போல உள்ளது என்று இங்கே சனத்குமார மகரிஷி நாரத மகரிஷிக்கு உபதேசிக்கின்றார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். இப்ப ஒருத்தன் வந்து இந்த விஷயத்த மனசுக்குள்ள சங்கல்பமா பதிச்சுட்டான் அப்படின்னா அது ஒரு விதை அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த விதை வந்து விருட்சமா மாறாம விடுபடவே முடியாது. அப்ப நீங்க வந்து சங்கல்பத்தை வைக்கிறதா இருந்தா சரியான சங்கல்பத்தை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். அதை சாதிக்கக்கூடிய பிறவியாகவே இதை பார்த்து முடிச்சுக்கணும். ஆனா நீங்க அப்படி முடிக்க முடியாம ரொம்ப பவர்ஃபுல்லான சங்கல்பத்தை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அடுத்த பிறவி தேவைப்படும் உங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வைக்கிற சங்கல்பம் வந்து இந்த பிறவியில முடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆயிடும்? உடம்பு போயிடும் இல்லையா? ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உங்களால இந்த பிறவியில முடிக்க முடியாம போயிடுச்சுன்னா, அப்ப உடம்பு போயிடுது, டேமேஜ் ஆயிடுது. நீங்க உடம்பு விட்டுட்டு வெளியே போயிடுறீங்க. வெளியே போன பிறகு உங்களுடைய சங்கல்பம் இருக்குல்ல, அது வந்து சஞ்சித கர்மாவில ஸ்டோரேஜ் ஆயிடும். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்க வந்து 3 கர்மங்கள் இருக்கு. ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சிதம். அப்ப உங்களுடைய எண்ண பதிவுகள் எல்லாம் போய் எங்க பதிவாகும்? காரண சரீரத்துல பதிவாயிக்கும். அந்த காரண சரீரம் தான் உங்களுடைய சஞ்சித கர்மா. அப்ப அந்த சஞ்சித கர்மாவுல மூட்டை ரெடியா இருக்கு. நீ ஏற்கனவே இதெல்லாம் ஐடியா பண்ணி வச்சிருக்கப்பா, வா வா ரெடியா இருக்கேன், என்ன வா அப்படின்னு கூப்பிடும். இது சஞ்சித கர்மா. இங்க நீங்க ஏற்கனவே இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை என்ன? பிராரப்த கர்மா. இதை முடிச்சுட்டு நீங்க மேல போன உடனே அங்க போய் பார்த்த உடனே எந்தெந்த விதை பழுத்திருக்குன்னு பார்க்கணும். பழுத்துருச்சுன்னா என்ன?
பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பழுத்துருச்சுன்னா அவன் விளைச்சலுக்கு ரெடியா இருக்கு. மண்ணுக்குள்ள வச்ச உடனே விளைஞ்சிடும். அப்படி ரெடியா நிக்கும். அப்ப நீங்க இங்கிருந்து மேல போய் அந்த சஞ்சீத கர்மா மூட்டைய திறந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 விதை ரெடியா நிக்கும். "வாங்க அண்ணா வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கும்." நீங்க போன உடனே பார்த்த உடனே, "ஓ! இதெல்லாம் நம்ம இப்ப விளைக்கணுமா? சரி வாங்கன்ட்டு" அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, நீங்க கிளம்புறீங்கல்ல, அதுக்கு பேரு தான் பிராரப்த கர்மா. நீங்க போய் சஞ்சித கர்மாவுல வச்சிருக்கிற மூட்டைய திறந்து பார்த்துட்டு, அதுலருந்து ஒரு 10 விதை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், விளைச்சல் பண்றதுக்காக. அந்த 10 விதைய எடுத்துக்கிட்டு நீங்க திருப்பி பூமிக்கு திரும்ப வந்து பூமியில விதைக்க போறீங்க. விதைச்சா தானே நீங்க வாழ முடியும். உங்க வாழ்க்கையே பிராரப்தம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வாழ்ற வாழ்க்கையே பிராரப்தம். அப்ப நீங்க அந்த விதைய தூக்கிட்டு வந்து இந்த பூமியில மீண்டும் விளைச்சலுக்கு உண்டு பண்ணும்போது, உங்களுடைய வாழ்க்கை வந்து, அது என்னென்ன விதை இருக்கு உள்ள, நீங்க என்னென்ன சங்கல்பம் வச்சீங்களோ அது. ஏன்னா அது எனக்கு எப்படி தெரியும்? உங்க வாழ்க்கை உங்க கையில தானே. அதுதானே விஷயம். அதாவது அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம். அப்ப அதனால உங்களுக்கு விதைச்ச விதை என்னவோ, அத நீங்க கொண்டு வந்து திருப்பியும் அறுவடை பண்றதுக்கு, நீங்க அடுத்த பிறவிக்கு வந்து தான் ஆகணும். அப்ப இப்படியே நீங்க வந்து இந்த பிறவி சக்கரத்துல புனரபி மரணம், புனரபி ஜனனம் அப்படிங்கிற சுற்றுப்பாதையில சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதானே தவிர, இதுலருந்து வெளிய வர முடியாது. அப்ப யார் ஒருத்தன் போதுமடா சாமி, இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல நான் சுத்துனது போதும். எனக்கு இந்த பிறவியே வேண்டாம். நான் பிறவா பெருநிலை அடையறேன். இறைவன் மட்டும் தான் எனக்கு வேணும்ன்ட்டு பிடிக்கிறானோ, அவனுடைய சங்கல்பங்கள் எல்லாம் ஞான அக்னியினால பொசுக்கப்படுகிறது என்று எங்க சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. எங்க சாஸ்திரம் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி தவறான சங்கல்பம் வச்சிருக்கலாம். பல்வேறு பிறவிகளாக வாழத் தெரியாம வாழ்ந்திருக்கலாம். ஆனா இந்த பிறவியில நீங்க வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஞானம் வந்துருச்சு இல்லையா? இப்ப அந்த ஞானத்துல நீங்க பிராய்லர் கோழி சாப்பிட மாட்டீங்க. அதாவது உலகியல் விஷயத்துக்கு வந்துட்டேன் இப்ப உடனே. நீங்க வந்து பிராய்லர் கோழி சாப்பிட மாட்டீங்க. அழகா சோயா பீன்ஸ் சாப்பிட்டா போதும். நமக்கு நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கிடைச்சிட போகுது. எதுக்கு போய் நான் பிராய்லர் கோழியில புரோட்டீன் இருக்குன்னு சாப்பிட்டு, அப்புறம் அவன் போடுற இன்ஜெக்ஷன் சைடு எஃபெக்ட் எனக்கு உடம்புக்குள்ள போய், அப்புறம் அதுக்கு நான் வேற மாரி சைடு எஃபெக்ட் என்னென்ன வரும்? வீசிங் ப்ராப்ளம் வரும். அப்புறம் ஸ்கின் அலர்ஜி வரும். அப்புறம் இதெல்லாம் வந்து எதனால வருது? பிராய்லர் கோழி சாப்பிடுறதுனால வருது. ஆனா அது தெரியாது. நம்ம புரோட்டீனுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாம நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் அது நல்லா விளாசி கட்டி நமக்கெல்லாம் அது உள்ள போய் மருந்தெல்லாம் ரத்தத்துல கலந்து அது பெரிய நோயா மாறும்போது தான் அப்புறம் ஓடுவோம் இங்கிலீஷ் டாக்டர் கிட்ட. அப்புறம் இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட பார்த்தோன்னே ஏதோ சம் அலர்ஜியா இருக்குங்க. இத நிறுத்துங்க, அத நிறுத்துங்க. தோல் அலர்ஜி வந்துட்டா நீங்க முட்டை சாப்பிடக்கூடாது. நீங்க வந்து கோழி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாதுன்னு அப்பதான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடுங்க, புரோட்டீன் வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிசினஸ் இல்லையா? அதனால. அப்ப அது மாரி இங்க நீங்க எப்படி உலகியல் வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு ஞானம் வந்த உடனே நீங்க பிராய்லர் கோழி வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு நீங்க வெறும் சோயா பீன்ஸ்லயே உங்களுக்கு தேவையான புரோட்டீனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமோ, அதுபோல இங்கு வாழ்க்கையில நீங்க வைக்கின்ற சங்கல்பங்கள் ஏற்கனவே வைக்கப்பட்ட தவறான சங்கல்பத்துல அறுவடை பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருந்தாலும், இந்த பிறவில அத அறுவடை பண்ணும்போது, அதை பற்றிய ஒரு ஞானம் வந்துவிட்டால், நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அதுதான் இங்க சங்கல்பம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம வந்து எல்லாமே இந்த இயக்கமே இந்த பிரபஞ்சமே ஒரு சங்கல்பத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் எப்படிப்பட்ட சங்கல்பம் இப்ப நம்ம வைக்க வேண்டும்? நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல சொல்லிக் கொடுத்தேன். என்ன சங்கல்பம் வைக்கணும்? அமைதியும் ஆனந்தமுமே எனக்கு தேவை. அவ்வளவுதான். இந்த ஒரே சங்கல்பம். அமைதியும் ஆனந்தமும் தான் எனக்கு தேவை அப்படின்னு ஒரு சங்கல்பம் நீங்க விதைச்சிட்டீங்கன்னா, அது அறுவடை ஆயிடும். அது எப்படி அறுவடை ஆகும் தெரியுமா? இந்த பிறவியிலேயே இந்த வாழுகின்ற பிறவியிலேயே உங்களுக்கு அமைதியும் ஆனந்தத்தை கொடுக்கும். நீங்க எந்த விதத்திலயும் யாராலயும் துன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா உங்களுடைய அமைதியை கெடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை உங்களை நோக்கி வரவே வராது. ஏன்னா அது ஆக்டிவேட் ஆயிடும். அந்த விதை விளைச்சலுக்கு தயாராயிடும். அப்புறம் நீங்க வந்து அந்த ஆனந்த நிலையிலேயே அமைதியா இருக்கிற மாரி உங்கள சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணும். உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள தீர்த்து வைக்கும். உங்களுடைய மனோ ரீதியான, உடல் ரீதியான பிரச்சனைகள தீர்த்து வைக்கும். அப்ப இதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு மாற்றம் அடைஞ்சு, நீங்க எப்பொழுதுமே அமைதியும், ஆனந்தம் உள்ள நிலையில இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் வாழ்ந்து விட்டு, இந்த உடலை விட்ட பிறகு நீங்க அடைய வேண்டிய இடம் எங்க? அமைதியும், ஆனந்தமும். அமைதியும், ஆனந்தமும் யார் இடத்துல இருக்குங்க? இறைவனிடத்தில் இருக்கு. ஏன்னா அவன் தான் நிறைவா இருக்கிறான், பூரண திருப்தியா இருக்கிறான். அங்கதான் அமைதியும், ஆனந்தம் கிடைக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன நடந்துரும்? பிறவா பெருநிலை உண்டாகிவிடும். ஏன்னா நீங்க போக வேண்டிய இடமே அமைதியும், ஆனந்தமும் இருக்கின்ற பரமாத்மாவின் இடத்துல போய் ஐக்கியமாயிடுவீங்க. அதுக்கு பிறகு பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல. அப்ப இப்படிதான் நம்ம வந்து சங்கல்பத்தை சரியா விதைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த விதை வந்து உங்களுக்கு விளைச்சல் ஆகும். ஆனா விளைச்சல் ஆகணும். அது நல்ல விதை இல்லையா? அத நீங்க விதைங்க. அதுதான் இங்க சரியான சங்கல்பம் என்று மகான்கள் இங்க சுட்டிக்காட்டுவதுதான் சங்கல்பத்தினுடைய சக்தி என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க அக்னி அப்படிதான் முடிவு பண்ணுது. நான் சுடுவேன் என்று அக்னி ஒரு சங்கல்பத்தை வச்சிருக்கிறதுனால தான் அது சுடுது.
நீங்க அக்னி போய் கை வச்ச உடனே அக்னி சுட்டுடுச்சு. ஏங்க என்ன அக்னி சுட்டுது? அக்னியுடைய சங்கல்பம் என்ன யாராவது தொட்டீங்கன்னா நான் சுடுவேன்டாப்பா அப்படிங்கும். நீங்க கொண்டு போய் அத தொட்டீங்கன்னா அது சுட்டுடும். அப்ப இங்க அது மாரி அது சங்கல்பம் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அது மாரி இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சங்கல்பத்தின் அடிப்படையிலேயே பலன்களை தருகின்றன. இவ்வாறு ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இங்கு ஞானம் தேவை. அதற்குத்தான் மனிதன் தன்னுடைய பகுத்தறிவு பரிமாணத்திலே சரியாக பயணிக்க வேண்டும் என்று இங்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப சங்கல்பத்தால் எதையும் சாதிக்க முடியும். எனவே சங்கல்பத்தை இறைவனாகவே தியானிக்குமாறு சனத்குமாரர் இங்கு போதிக்கிறார் என்று நாம் இந்த இடத்துல அருமையான ஒரு விஷயத்தை பார்த்தோம். இப்ப அடுத்தது சங்கல்ப பிரம்ம வித்தையின் பலனை சனத்குமாரர் சொல்கிறார். என்ன சொல்றார்னா, யார் சங்கல்பத்தை இறைவனாக தியானிக்கிறானோ அவன் தான் விரும்பிய உலகங்களை அடைவான். தான் விரும்பிய உலகங்களை அடைவான். அவன் அழிவற்றவனாக ஆவான். அழிவற்ற உலகங்களை அடைவான். நிலையானவனாக ஆவான். நிலையான உலகங்களை அடைவான். துன்பமற்றவனாக ஆவான். துன்பமற்ற உலகங்களை அடைவான். சங்கல்பத்தை இறைவனாக தியானிப்பவன் சங்கல்பத்தின் எல்லை வரை தான் விரும்பியதை சாதிக்க வல்லவன் ஆகின்றான் என்று இங்கு சனத்குமாரர் நாரத மகரிஷிக்கு அந்த சங்கல்பத்தினுடைய பெருமையை, அதனுடைய மகிமையை இவ்வாறு புரிய வைக்கிறார். அப்ப அவ்வாறு புரிய வைக்கின்ற நிலையை தான் இப்ப நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். நீங்க வைக்கின்ற சங்கல்பம் என்பது அமைதியும் ஆனந்தமும் தான் எனக்கு தேவை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே வாழுகின்ற பொழுதும் அமைதியும் ஆனந்தமும் இருக்கும். இந்த வாழ்க்கையை முடிச்சு விட்டு போனாலும் அங்க அமைதியும் ஆனந்தமும் இருக்கும். அங்க அமைதியும் ஆனந்தமும் இருக்கின்ற நிலைதான் இறைநிலை, பூரணமான திருப்தி நிலை என்று இங்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப நாரத மகரிஷி மீண்டும் கேட்கிறார், போற்றுதலுக்குரியவரே, சங்கல்பத்தை விட மேலானது ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சனத்குமார் சொல்றாரு, ஆம் நாரதா, சங்கல்பத்தை விட மேலானது நிச்சயம் உண்டு. அப்ப உடனே நாரதர் கேட்கிறாரு, வணக்கத்துக்கு உரியவரே, அதை எனக்கு உபதேசியுங்களேன் அப்படின்னு அவர் கேட்கிறார். அடுத்த விஷயம் வருது. அது என்ன தெரியுமா? புத்தி. ஏன்னா சங்கல்பத்தை விட உயர்ந்தது புத்தி. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சங்கல்பம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தேவையானதை டிசைன் பண்ணிக்கிறோம். சங்கல்பம்ங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதான் சங்கல்பம். இதை மட்டும் தான் வச்சுக்கணும். இதை வச்சா எல்லாமே கிடைச்சிடும். அதை விட்டுட்டு நீங்க எனக்கு பணம் வேணும்னு சங்கல்பம் வச்சா பணம் வரும். எனக்கு நகை வேணும்னு சங்கல்பம் வச்சா நகை வரும். ஆனா அந்த மாதிரி வருகின்ற பொருளினால நமக்கு நன்மை வருமா? அது தெரியாது. அது வந்த பிறகுதான் தெரியும். ஆனா நம்ம சரியான விதத்துல சங்கல்பம் வைக்கிறதுனா அமைதியும் ஆனந்தமும் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அந்த நிலைப்பாட்டில் நீங்க இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். உங்களை தேடி நல்லதெல்லாம் வரும், தீயதெல்லாம் விலகிவிடும். ஏன்னா உங்களை அமைதியை கெடுக்கக்கூடிய அட்மாஸ்பியரே உங்ககிட்ட இருக்காது. உங்களை யாரெல்லாம் தொந்தரவு பண்றாங்களோ அவங்க எல்லாம் மனம் மாறி விடுவாங்க. ஏன்னா உங்களுடைய தவ வலிமை, நீங்க வச்ச சங்கல்பம் அதை சாதிச்சு காட்டும். அப்ப இப்படிதான் நம்ம வாழ்க்கையில அந்த சங்கல்பத்தை வச்சுக்கிட்ட பிறகு அடுத்த ஒரு அருமையான விஷயத்த சொல்றாரு. அது புத்தி. சங்கல்பத்தை விட பெரியது இங்க சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இங்க தொடங்குறாங்க மகான்கள். அதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, மனம் சங்கல்பம் ஆகிய இரண்டும் தனித்தனியானவைகள் அல்ல. மனதின் வெவ்வேறு நிலைகள் அல்லது செயல்பாடுகள் அவைகள். அது போலவே மனதின் செயல்பாடுகளில் ஒன்று சித்தம். சித்தம்னா இப்போ இந்த எண்ணங்களினுடைய ஒரு தொகுப்பாக நம்ம இடத்துல இருக்கிற பதிவுகள் தான் இங்க சித்தம். அப்போ இங்க தியானங்களில் அடுத்த தியானமாக சித்தத்தை இறைவனாக தியானிப்பது பற்றி இங்கு சனத்குமாரர் உபதேசிக்கின்றார். இப்ப சித்தம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க இங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, புத்தி என்ற வார்த்தையால் அதனை குறிப்பிடலாம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. ஏன் அப்படின்னா, மனதினால் தெளிந்த நிலைக்கு பேரு புத்தி. அப்ப இன்றைக்கு நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.